வெயிட் லாஸ் நடந்த அப்புறம் கூட ட்ரோலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க நல்லா இல்ல பாக்குறதுக்கு, பழைய வித்யூ தான் நல்லா இருந்தாங்க. பழைய வித்யூவா இருக்கும்போது அப்பவும் கிண்டல் அடிச்சீங்க. 12 கிலோ குறைச்சும் நான் நிக்கிறேன், இப்பவும் நீங்க கிண்டல் அடிக்கிறீங்க. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga, apply now. வந்தாச்சு the Chennai Silks in mega combo sale, summer chill out sale. இப்ப நிறைய படத்துலயும் என்னோட சைஸை வச்சுதான் என்ன கிண்டல் பண்ணிருக்காங்க. அப்படி உங்களை சைஸை வச்சு கிண்டல் பண்ணதை நீங்க லைக் பண்ணீங்களா, லைக் பண்ணலையா? கட் பண்ணாதீங்க, எனக்கு அது பிடிக்கல. நான் இந்த ரோல் தான் நீங்க பண்ணணும், இதுல நாங்க கிண்டல் அடிப்போம் உங்களை அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கொடுக்கும்போது ஸ்கிரிப்ட் தர மாட்டாங்க. ஆன் தி ஸ்பாட் லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் சொல்லும் போது தான் அந்த ஜோக் என் மேலேயே அடிப்பாங்க. ஜோக் சொல்லிட்டு சாரி ஜஸ்ட் கேமராக்காக தான் சாரி அப்படி சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஸோ நீங்க எந்த வயசுல இருந்து இந்த பாடி ஷேமிங்கை ஃபேஸ்? லைஃப் லாங்கா எனக்கு அந்த பாடி ஷேமிங் வந்திருக்கே. அந்த மாதிரி எந்த படம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க? அப்போ நிறைய பிசிஓஸ்னால எனக்கு வெயிட் கெயின் நிறைய இருந்தது. எனக்கு ஒரு பையன் பிடிச்சிச்சுன்னா அவன் வந்துட்டு என்ன ரிஜெக்ட் பண்ணுவான். ஏன் ரிஜெக்ட் பண்ணுவான்னா என் வெயிட். ஸோ இந்த லவ் ரிஜெக்ஷன்லாம் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்களா? அவருக்கு நினைக்கிறாங்க மோகன்ராம் பொண்ணு அப்பா அம்மா வந்துட்டு இண்டஸ்ட்ரியில இருந்துச்சுன்னா அவ்வளோதான், ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வாய்ப்பு வந்துட்டே இருக்குமே. அப்புறம் ஏன் எனக்கு வந்துட்டு கேப் வந்தது? சென்னையில ரொம்ப ஃபேமஸான ரோடு விபி ராமன் ரோடு. மெரினால இருந்து ராயப்பேட்டை வரைக்கும் எங்க தாத்தா பேர்ல இருக்குடா அந்த ரோடு அப்படின்னு யாரால சொல்ல முடியும் அப்படின்னா வித்யுலேகா ராமனால மட்டும்தான். எஸ், வெல்கம் டு த ஷோ. வெர்டிக்ட் ஃபிலிம்காக நம்ம கூட இருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். பீப்புளுக்கு நிறைய பேருக்கு தெரியாது இல்ல, தெரியாது. விபி ராமன் அப்படிங்கிறது வித்யுலேகா ராமனோட தாத்தா. ஆமா, உங்க தாத்தா பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். என்னோட தாத்தா ஆக்சுவலி பேக் 70s 80sலாம் 90sலாம் ஒரு ரொம்ப பெரிய அட்வொகேட்டா இருந்தாரு, வக்கீலா இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி 1991ல இறந்துட்டாரு. நான் வந்துட்டு அவரோட பெருசா மிங்கிள் பண்ணல, இன்ட்ராக்ட் பண்ணல. ஏன்னா நான் ஒரு ஜஸ்ட் 2 months ஓல்டு இருந்தேன் அவரோட டிமைஸ் போது. பட் தாத்தா வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஒரு லெகசி வச்சாரு. மொத்த ஹைகோர்ட்ல இருக்கட்டும், சென்னை சொசைட்டில இருக்கட்டும், கலைஞரோட வக்கீலா இருந்தாரு, ஏடிஎம்கேக்கும் வக்கீலா இருந்தாரு, எம்ஜிஆர் சருக்கும் வக்கீலா இருந்தாரு, நிறைய இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளுக்கு வந்துட்டு வக்கீலா இருந்தாரு, பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வக்கீலா இருந்தாரு. ஸோ ஒரு ட்ரூலி அன்ஃபர்கெட்டபிள் லாயர் இன் சென்னைன்னு சொல்லலாம். ஸோ கீதாஞ்சலி செல்வராகவனும் உங்களோட கசின். ஆமாம். ஸோ ஃபிலிம் வந்து ரொம்ப பிடிச்சிதான் நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து என்ட்ரி ஆனீங்க. கண்டிப்பாக. ஸோ இப்போ வேர்டிக்ட் ஃபிலிமில் உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோல் இல்லை? எஸ், எனக்கு வேர்டிக்ட் சினிமா வரும்போது என்னோட லைஃப்ல ரொம்ப ஒரு க்ரூஷியல் பாயிண்ட்ல நான் இருந்தேன். 2021ல என்னோட கல்யாணம் ஆச்சு. கரெக்டா அந்த கோவிட் கல்யாணம் எல்லாமே ஒரே ஒரு டைம்ல நிறைய செலிபிரிட்டிஸ்க்கும் வந்திருக்கும். பட் எனக்கு வந்த ஒரு ரெப்பர்கஷன் இல்லாட்டி ஒரு பேக்லாஷ் மாதிரி என்னன்னா, நிறைய பேருங்க வந்துட்டு இண்டஸ்ட்ரி உள்ளேயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்க சினிமாவில் நடிக்கிறது இல்லை, அவங்களுக்கு இந்த கேரக்டர் தராதீங்க, அவங்க சினிமாவே நிறுத்திட்டாங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்டா இருந்தது. அவங்க வந்துட்டு தமிழ் பண்றது இல்லை, தெலுங்கு நிறைய பண்றாங்க, அவங்க தெலுங்கு பண்றாங்க, தமிழ் நிறைய பண்றது இல்லை. இது மாதிரி லாட் ஆஃப் unnecessary rumors was going around. அண்ட் கல்யாணம் ஆன ஒரே காரணத்துக்காக கல்யாணம் ஆன அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரூமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. ஏன்னா 2012 நீதானே என் பொன்வ சந்தம் எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் ஃபிலிம் தட் இன்ட்ரடியூஸ்ட் மீ தமிழ் அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில. அந்த நேமை உடைக்கிறதுக்குன்னே ஒரு சில பேருங்க யாருன்னு தெரியல. ஏன்னா ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு திறமை, ஒரு ஆர்டிஸ்டோட ஒரு எனர்ஜியை வந்துட்டு சப்ரஸ் பண்ண பார்த்தாங்க, அது கொஞ்சம் அமுக்க பார்த்தாங்க. உங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் சிலர் பண்றாங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு? அந்த ஒரு சிலர் யாரு? ஜஸ்ட் மீடியா அண்ட் இண்டஸ்ட்ரி. வேர்டிக் வந்து தமிழ்ல நீங்க என்ன சொல்லுவீங்க? தீர்ப்பு. வித்யுலேகாக்கு ஒரு தீர்ப்பு பண்ணிட்டாங்க. திஸ் இஸ் வாட் இட் இஸ். அவங்க பண்ணறது இல்லை, சினிமா நடிக்கிறது இல்லை. அண்ட் ஐம் லைக், இல்லையே, நான் வந்துட்டு விசிபிளா தானே இருக்கேன், ஏன் இப்படிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க? குக்குத் கோமாளி பண்ணா அதுல வந்துட்டு எனக்கு வந்த ரீச் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இது மாதிரி நிறைய மூவிஸும் சைமல்டேனியஸா ரிலீஸ் ஆச்சு, ஏன் இப்படிலாம் பண்றாங்க? ஓடிடிஸ்லயும் எனக்கு நிறைய ரிலீஸ் வந்தது. யார் இது ஸ்டார்ட் பண்ணாங்க? இது ஒரு சின்ன ஒரு நெருப்பு பெருசா ஆயிடுச்சா இல்லாட்டி என்னன்னு எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல. எங்களோட டீம்லயே சொல்லிட்டாங்க, நீங்க நடிக்கிறது இல்ல, சினிமா விட்டுட்டீங்க, யூஎஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டீங்க, லண்டனுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டீங்க, டெல்லிக்கு ஷிஃப்ட் ஆயிட்டீங்க, மும்பைக்கு ஷிஃப்ட் ஆயிட்டீங்க. ஐ வாஸ் ரியலி ஷாக்ட். எனக்கு இது எல்லாமே ரீசெண்டா தான் தெரிய வந்தது. ஸோ டெஃபினெட்லி ஒரு லோ பாயிண்ட் இன் மை லைஃப்னு சொல்லலாம். யாரு என்னோட பேரை சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் கோபி.
அவர் சொன்னாரு வித்யுலேகா போடுங்க அந்த கேரக்டருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப அவங்க சொன்னாங்க இல்ல இவங்க வந்துட்டு ஃபுல்லா காமெடி தான் பண்ணிருக்காங்க, இவங்க ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணுவாங்களா இந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்ப அவர் சொன்னாரு ட்ரை பண்ணுங்களேன், அட்லீஸ்ட் ஒரு லைக் அவங்க கிட்ட பேசிட்டு ட்ரை பண்ணுங்களேன். அப்ப அவங்களும் கேட்டாங்க அவங்க நடிப்பாங்களா, அவங்க நடிப்பு விட்டுட்டாங்களே இது மாதிரி. தே ஆல்சோ காட் த சேம் ரூமர்ஸ். ஸோ அது எல்லாமே எனக்கு கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு டிமோட்டிவேட்டிங்கா இருந்தது. பட் நான் வந்துட்டு டைரக்டர் கிரிஷ் கிட்ட பேசிட்டு சொன்னேன் நான் கண்டிப்பா இந்த கேரக்டர் பண்றேன். இதுக்கப்புறம் எனக்கு சினிமா வருதோ இல்லையோ இந்த சினிமாவோட கேரக்டர் எனக்கு வந்துட்டு ஒரு ஒரு ஃபெதர் ஆன் மை கேப்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு எனக்கு ஒரு ஸ்டாம்ப், எனக்கு ஒரு ப்ரௌட் மூமெண்ட். ஏன்னா இந்த கேரக்டர் வந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி கேரக்டர்லாம் கிடையாது, லைட் ஹார்ட்டட் பப்ளி கேரக்டர். அந்த நான் தர எசன்ஸ் கண்டிப்பா இந்த கேரக்டர்ல இருக்கும். பட் ஒரு ரொம்ப ஒரு நோ நான்சென்ஸ் சீரியஸ் லாயர் கேரக்டர். அமெரிக்கால பிறந்து வளர்ந்த ஒரு பொண்ணு, அந்த வேர்டிக்ட் ஜூரியில வந்துட்டு ஒரு மெம்பர், அந்த 12 மெம்பர் ஜூரியில வந்துட்டு நான் ஒரு மெம்பர். ஒவ்வொரு ஆர்டிஸ்டுக்கும் ஒரு சான்ஸ் தான் கிடைக்கும் ஒரு மோல்ட்ல இருந்து பிரேக் ஆகிறதுக்கு. இப்ப 10 வருஷமா எல்லாருமே வித்யுலேகா காமெடி 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 காமெடின்னு பாத்துட்டாங்க. இதுல வந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சீரியஸ் டிராமா கேரக்டர்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா இட்ஸ் அ சீரியஸ் கேரக்டர், அ கேரக்டர் டு பி டேக்கன் சீரியஸ்லி. ஆனா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா ஒரு காமெடி ஆர்டிஸ்டும் மிக பெரிய சேஞ்சஸ் பண்ணலாம் அவங்களோட ஆக்டிங்ல. இப்போ கோவை சரளாக்கா இருந்தாங்க, மனோரமா ஆச்சி இருந்தாங்க. இவங்க எல்லாருமே காமெடி மட்டும் பண்ணல, குணச்சித்திரமும் பண்ணாங்க, காமெடியும் பண்ணாங்க, ஃபேமிலி கேரக்டர்ஸும் பண்ணாங்க. அல்டிமேட்லி வேற an ஆர்டிஸ்ட், கமெடியன் கிடையாது, ஆர்டிஸ்ட். ஸோ நீங்க தாங்க ஒரு கேரக்டரை, இட்ஸ் அப் டு டைரக்டர் எப்படி அந்த கேரக்டரை ஷேப் பண்ணோம். அண்ட் கிரிஷ் சார் வந்துட்டு ரொம்ப ஒரு என்ன ரொம்ப பியூட்டிஃபுல்லா கைட் பண்ணாரு. அண்ட் ஐ தேங்க் ஹிம் அ லாட் ஃபார் திஸ் கேரக்டர். ஆக்சுவலி விமன்ல வந்து காமெடி ஆர்டிஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. ஆச்சி மனோரமா, அதுக்கப்புறம் கோவை சரளாமா, அதுக்கப்புறம் எப்படி நம்ம பேர் விட்டு இல்லையே அப்படின்ற மாதிரி. நீங்க அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்டா வருவீங்க அப்படின்ற போது படங்கள் இல்லையா, அதுக்கான ரீசன் தான் இப்ப நீங்க சொன்னீங்க. எஸ், பட் தேடுவாங்கல்ல இந்த கேரக்டருக்கு வித்யு எங்க இது பண்ணிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி. எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு என்ன ரொம்ப பிடிக்கும். என்னோட ப்ரெசன்ஸ் வந்துட்டு ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. ஸோ அது எனக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட்னு சொல்லலாம். இல்லை இந்த கேரக்டருக்கு வித்யு போடுங்கன்னு தேடினாங்க, ஆனால் அது கட் பண்ணுறதுக்கு நிறைய பேருங்க இருந்தாங்க. நான் இன்னி வரைக்கும் சொல்கிறேன் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. மேபி அவங்க வந்துட்டு ஒரு பேட் இன்டென்ட்டோட பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க அனாவசியமா அந்த மாதிரி எந்த படம் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க? அப்போ நிறைய டைரக்டர்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, சடனா என்னால யோசிக்க முடியல. பட் நிறைய தமிழ் டைரக்டர்ஸ் அண்ட் தெலுங்கு டைரக்டர்ஸ் என்கிட்ட பர்சனலா ஈவெண்ட்ஸ்ல சொல்லியிருக்காங்க, உனக்கு வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டர் எழுதின, ஏன் வந்துட்டு என்னோட அசோசியேட் இல்லாட்டி என்னோட எக்ஸிக்யூட்டிவ் வந்துட்டு சொன்னாங்க நீ நடிக்கிறது இல்லைன்னு. ஸோ அது ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு ஹெல்ப்லெஸ் ஃபீலிங் ஒரு ஆர்டிஸ்டுக்கு. இப்போ நான் போய் கெஞ்ச முடியாது கேரக்டர்ஸ்க்கு, எனக்கு கேரக்டர் தாங்கன்னு. நான் ஐ கான்ட் டூ தட். எனக்கு அப்பா அப்படி பண்ணுன்னு என்ன அப்படி வளர்க்கல. I was not able to get myself to do it. ஆனா அப்பா என்கிட்ட ஒண்ணு தான் சொன்னாரு, உனக்குன்னு ஒரு டைம் வரும், அபிலிட்டி வந்துட்டு ஷோகேஸ் பண்ணுறதுக்கு உனக்குன்னு ஒரு டைம் வரும், கொஞ்சம் பொறுமையாரு, அது கண்டிப்பா வரும்னு அப்படி சொன்னாரு. ஸோ ஐ ஹோப் வேர்டிக்ட் வந்துட்டு அந்த படம் வேர்டிக்ட்டுக்கு நாங்க எல்லாருமே ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். இந்த படத்துல நீங்க சிரிக்காம சீரியஸா பண்ணிருக்கீங்களா? இல்ல, ஒரு நல்ல ஒரு பப்ளி மூமெண்ட்ஸும் இருக்கு. நான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் தரேன் எல்லாருக்கும். ஒரு பட் அவுட் அண்ட் அவுட் காமெடி நான் பண்ணுறது இல்லை, சட்டிலா இருக்கு பர்ஃபார்மன்ஸ். பட் பேசிக்லி நீங்க எப்படி பர்சனலி நீங்க வந்து ஒரு ஹியூமரஸான பொண்ணு, இல்லைன்னா நான் ரொம்ப சீரியஸ், இல்லைன்னா மிக்சட் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க உங்களை? பேசிக்லி ஒரு லைட் ஹார்ட்டட் பர்சன் தான், ஒரு லைட் ஹார்ட்டட் பப்ளி பர்சன். கொஞ்சம் சில ஸ்டஃப் என்னோட வாழ்க்கையில நடக்கும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ற ஒரு கேரக்டர். நான் கொஞ்சம் எல்லாமே பயங்கரமா ஃபீல் பண்ணுவேன், அப்படியே படா லைட்டா எடுத்துக்கலாம்டா அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி நான் கிடையாது. இப்போ யாராச்சும் ஒரு நெகட்டிவா ஏதாவது சொன்னாங்கன்னா கொஞ்சம் அது என் மனசுள்ளியே இருக்கும். நான் கொஞ்சம் அதை பத்தி நிறைய நான் யோசிப்பேன், நிறைய ஃபீல் பண்ணுவேன். ஸோ இப்போ என்னோட சைஸ் பத்தியும் நிறைய பேர் எங்க கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அது உள்ளூரே எனக்கு வலிச்சுது. பட் வெளில நான் வந்துட்டு சிரிச்சிட்டு இருப்பேன். பட் நான் நிறைய தடவை நான் அழுதுருக்கேன், ஏன் என்னை பத்தி இவ்வளவு நெகட்டிவா ட்ரோலிங் கமெண்ட்ஸ் பண்றாங்க, ஏன் என்னோட சைஸை வச்சு ஜோக்ஸ் அடிக்கிறாங்க, நான் நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். பட் அது நான் வெளியில காட்ட மாட்டேன், பட் உள்ளூரை நான் அழுதுட்டு இருப்பேன். ஸோ நான் அந்த வெயிட் லாஸ் எல்லாமே எனக்கு பெருசா ஆச்சு கோவிட் டைம்ல. வெயிட் லாஸ் நடந்த அப்புறம் கூட ட்ரோலிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க நல்லா இல்லை பாக்குறதுக்கு, பழைய வித்யு தான் நல்லா இருந்தாங்க.
பழைய வித்யுவா இருக்கும்போது அப்பவும் கிண்டல் அடிச்சீங்க, இப்போ 12 கிலோ குறைச்சும் நான் நிக்கிறேன், இப்பவும் நீங்க கிண்டல் அடிக்கிறீங்க. அப்பதான் எனக்கு தோணிடுச்சு, நம்ம எது பண்ணாலும் யாருக்குமே சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. இங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா, அது போறோம். நீ வந்துட்டு உன்னோட ஃபேஸ் மிரர்ல பார்க்கும்போது உனக்கு அது பிடிச்சிருக்கா, அது போறோம். நத்திங் எல்ஸ் இன் லைஃப் மேட்டர்ஸ். பிகாஸ் அதுதான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ரியலைசேஷனா இருந்தது. நான் குண்டா இருக்கும் போது கிண்டல் அடிச்சாங்க, இப்போ நான் ஒல்லி ஆயிட்டேன், இப்பவும் கிண்டல் அடிக்கிறாங்க. இட் வாஸ் லைக் ஒன் ரியலைசேஷன் ஃபார் மீ. எப்படி இருந்தாலும் என்ன கேரக்டர் பண்ணாலும் பாடி ஷேமிங் பண்றது அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுன்றதை யோசிச்சு பார்க்கறது இல்லை. ஸோ நீங்க எந்த வயசுல இருந்து இந்த பாடி ஷேமிங்கை ஃபேஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜ்ல நீங்க போங்கடா என்ன வேணா சொல்லிட்டு போங்க அப்படின்னு மாறின டைம் இருக்கும்? ஐ திங்க் லைஃப் லாங்கா எனக்கு அந்த பாடி ஷேமிங் வந்திருக்கேன். ஏன்னா நான் லைஃப் லாங்காவே ஒரு பிளம்ப் சைட்ல தான் நான் இருந்திருக்கேன். நான் ஸ்கூல்ல ஒல்லியா இருந்தேன், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு வெயிட் கெயின் பண்ணேன்னு கிடையாது. நான் எப்பவுமே கொஞ்சம் ஒரு பிளம்ப் சைட்ல தான் நான் இருந்தேன். ஆனா அந்த 14 வயசு 15 வயசு தாண்டும் போதுதான் எனக்கு வெயிட் கெயின் ரொம்ப நிறைய வர ஆரம்பிச்சு. அந்த டீனேஜ்ல எனக்கு நிறைய ஹார்மோனல் இஷ்யூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு பேசிக்கலி PCOS இருக்கு. ஸோ அந்த PCOSனால எனக்கு வெயிட் கெயின் நிறைய இருந்தது. நான் எவ்வளோ உழைச்சாலும் எனக்கு வந்துட்டு வெயிட் கம்மியா தான் லாஸ் ஆச்சு. ஏன்னா ஓவராலா ஹார்மோன் வந்துட்டு டிஸ்டர்ப்ட் ஆயிருக்குல்ல பாடியில. ஸோ அந்த 15 இயர்ஸ்லேருந்து ஐ வாஸ் கோயிங் த்ரூ தட். பட் ஐ திங்க் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சரி நீங்க என்னாலும் சொல்லுங்க, ஐ டோன்ட் கேர். அப்போ என்னெல்லாம் சொன்னுவாங்க? டைரக்டா சொன்னாங்களா இல்ல? பட் ஒரு இன்டைரக்டா எனக்கு ஒரு பையன் பிடிச்சிச்சுன்னா அவன் வந்துட்டு என்ன ரிஜெக்ட் பண்ணுவான். ஏன் ரிஜெக்ட் பண்ணுவான்னா என் வெயிட்னால தான் எனக்கு தெரியும். ஸோ ஸ்மால் திங்ஸ் லைக் தட், லைக் ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல. பட் இட் வாஸ் ஆல் பார்ட் ஆஃப் இட். நான் எப்பவுமே ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு ஹாப்பி பர்சனா தான் நான் இருந்திருக்கேன். அண்ட் ஐ வாண்ட் டு கண்டினியூ பீயிங் தட். கிரிட்டிக்னு ஒரு நினைப்பு, ஒரு ட்ரோல்னு ஒரு நினைப்பு. ஸோ நீங்க என்ன சொல்லிட்டு போங்க, ஐ டோன்ட் கேர். இட்ஸ் லைக் தட். ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் என்ன சப்போர்ட் பண்றாரு, அவர் என்னோட கரியர்ல எப்பவுமே சப்போர்ட் பண்ணிருக்காரு. என்னோட எவ்ரி ஷேப்ல என்ன அக்செப்ட் பண்ணிருக்காரு. ஸோ ஐ அம் லைக் கூல், நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க, ஐ டோன்ட் கேர். சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது நமக்கு தெரிஞ்சவங்களை தாண்டி பப்ளிக்கும் அதை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது நமக்கு செம காண்டாகும் இல்ல? அந்த லெவல் வரைக்கும் அதை நீங்க ஹேண்டில் பண்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல? ஸோ நீங்க சொன்னீங்க வெளியே காமிச்சிக்க மாட்டேன் உள்ள அழுவேன்னு சொல்லிட்டு, எவ்வளவு நேரம் அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வெளியே வருவீங்க? ஏன்னா இப்ப நீங்க சொல்ற மெசேஜ் கேட்கறவங்களுக்கு ஓகே இதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தோணணும். என்னோட கோப்பிங் மெக்கானிசம், என்னோட சர்வைவல் மோட் என்னன்னா, ஓகே ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணலாம். இப்போ நிறைய படத்துலயும் என்னோட சைஸை வச்சுதான் என்ன கிண்டல் பண்ணிருக்காங்க. ஆமா, நான் அது ஏன் அக்செப்ட் பண்ணேன்? ஏன்னா எனக்கு அந்த வாய்ப்பு போகக்கூடாது, எனக்கு அந்த கேரக்டர் போகக்கூடாது. நிறைய பேருங்க கமெண்ட் அடிப்பாங்க, why you agree for body shaming joke, இந்த ரோல் தான் நீங்க பண்ணணும், இதுல நாங்க கிண்டல் அடிப்போம் உங்களை அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கொடுக்கும்போது அதை சூஸ் பண்றது நீங்களா இருப்பீங்கல்ல? தரமாட்டாங்க. அது இந்த ஜோக்ஸ்லாம் நாங்க அடிக்க போறோம்னு சொல்ல மாட்டாங்க. அதை வந்துட்டு ஆன் த ஸ்பாட் லைட்ஸ் கேமரா ஆக்ஷன் சொல்லும் போதுதான் அந்த ஜோக் என் மேலேயே அடிப்பாங்க. அதுவரை உங்களுக்கு தெரியாது என்ன ஸ்கிரிப்ட் அங்க பிளே ஆக போகுது அப்படிங்கிறது? நோ, சீரியஸ்லி நோ. இது வந்துட்டு நான் ஒரு பர்டிகுலர் ஃபிலிம் நான் பாயிண்ட் பண்ண மாட்டேன். எல்லா படத்துலயும் என்னோட சைஸ் வச்சுதான் கிண்டல் பண்ணிருக்காங்க. சோ அப்படி உங்களை சைஸ் வச்சு கிண்டல் பண்ணதை நீங்க லைக் பண்ணீங்களா, லைக் பண்ணலையா? கண்டிப்பா லைக் பண்ணல. யாருக்கு பிடிக்கும்? நான் வந்துட்டு லைக் ஐ செட் ஆன் த ஸ்பாட்ல அதை அடிப்பாங்க. இல்லாட்டி அந்த கோகமெடியன் வந்துட்டு ஆன் த ஸ்பாட்ல அடிப்பாரு டயலாக. நான் எப்படி சொல்ல முடியும் கட் பண்ணாதீங்க, எனக்கு அது பிடிக்கல, நான் எப்படி சொல்ல முடியும்? கண்டிப்பா சொல்லவும் முடியாது, ஆனா அதை ஏத்துக்கவும் முடியாது. அந்த இடத்துல கேமராக்கு முன்னாடி நடிச்சிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நடிக்கணும், எனக்கு இந்த ஃபீல்டு பிடிக்கும், துறை மீது இருக்கக்கூடிய காதலால் அதனால நான் ஆக்செப்ட் பண்ணேன். அதனால நிறைய ஆக்செப்ட் பண்ணேன். பட் அந்த இடத்துல பயங்கர டைலமாவா இருக்கும்ல? கண்டிப்பா. ஒரு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு கொஞ்சம் சீரியஸ் ஆயிடுவேன், அதுக்கப்புறம் அப்படிலாம் சொல்லாதடா அப்படி ஐ ஹேட் டு ஜஸ்ட் சேஞ்ச் லைக் தட். பல ஆயிரம் கோடி மக்களுக்கு முன்னாடி அந்த படம் போக போது அங்க கிண்டல் அடிக்கிறாங்கும் போது நீங்க வேற லெவல் ஸ்போர்ட்டிவா எடுத்திருக்கீங்க. அப்போ அதை பட் எல்லா படமும் பண்ண மாட்டாங்க. சில டைரக்டர்ஸ் ரொம்ப சென்சிட்டிவா, எதுக்கு இப்ப தனுஷ் சார் பாப்பாண்டி பண்ண ஒரு ஜோக் கூட என்னோட உடல் வச்சு கிண்டல் பண்ணல. நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் ஏதாச்சும் சொல்லுங்க, நான் குண்டா இருக்கேன், பானை மாதிரி இருக்கேன், ஏதாச்சும் சொல்லுங்க, நான் கமெண்ட் அடிங்கண்ணா. சிச்சி நான் எதுக்கு அதெல்லாம் சொல்லணும் சத்தியமா. ஸோ சம் பீப்புளுக்கு அந்த ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. இப்படி உங்களுக்கே தெரியாம ஆன் ஸ்பாட்ல உங்களுக்கு கிண்டல் அடிச்சு ஹர்ட் ஆன என்ன டைலாக்? நிறைய ஜோக்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி என்னால டக்குன்னு சொல்ல முடியல. பட் எல்லா படமும் என் மேல ஜோக்ஸ் அடிக்கல, என்னோட சைஸை வச்சு ஜோக்ஸ் அடிக்கல.
அண்ட் வேர்டிக்ல வந்துட்டு ஒரு ஜோக் கூட கிடையாது என்னோட சைஸ். இதுல டிஃப்ரெண்டான கேரக்டர் என்ட்ரி ஆனப்போதான் இந்த மாதிரி நடந்தது. கண்டிப்பா. நான் வந்துட்டு இதுல என்ன பெரிய காமெடினா, நான் வெயிட் லாஸ் ஒரு 15 கிலோஸ் நான் வெயிட் லாஸ் பண்ண நடுவுல நான் அதை ஃபுல்லா பீக்ல வெயிட் லாஸ்ல இருக்கும்போது அப்ப கூட என் மேல கிண்டல் அடிச்சாங்க என் சைஸ் படத்துலயா. யா அப்ப நான் வந்துட்டு டைரக்டர்ஸ் கிட்ட கேட்பேன், நான் இப்பவும் பாக்குறதுக்கு குண்டா இருக்கேன், ஏன் இப்ப கூட நீங்க என் சைஸை வச்சு கிண்டல் பண்றீங்க? இல்ல நீங்க பப்ளியா இருக்கீங்கல்ல அதனாலதான். எனக்கு சத்தியமா எனக்கு புரியாது ஏன் இப்படி பண்றாங்க, ஏன் இப்படி ஜோக்ஸ் அடிக்கிறாங்க. நான் 15 கிலோஸ் வெயிட் லாஸ் ஆயிருக்கேன். நிறைய பேருங்க என்னோட இன்ஸ்டா என்னோட ட்விட்டர்ல எல்லாம் பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. அவங்களும் ஒரு வெயிட் லாஸ் ஜேர்னில போயிருக்காங்க. இப்போமா நீங்க அதே சேம் ஜோக்ஸை நீங்க அடிக்கிறீங்க. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு டியூன்டன் வித்யுலேகானா இவங்க மேல இந்த மாதிரி ஜோக்ஸ் அடிக்கணும்னு ஒரு டிசைட் பண்ணிட்டாங்க. அது ஐ வாஸ் ஷாக். இது எல்லாமே நான் பார்த்திருக்கேன். ஸோ ஐ ஜஸ்ட் லைக் எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. பட் நீங்க அதை கோச்சிக்கிட்டதும் இல்ல, ரொம்ப பாலிஷ்டா இது எதுக்கு வைக்கிறீங்கன்னு சொல்லி கேக்குறீங்க. ஏன்னா ஒரு ஃபீல்டுல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. ஈவன் நீங்க ஒரு பெரிய ஃபேமிலில இருந்து வந்து கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது இங்க தமிழ் பொண்ணுன்றாங்க, பட் அங்க வாய்ப்புன்றது கண்டிப்பா. நிறைய பேர் இங்க நினைக்கிறாங்க மோகன்ராம் பொண்ணு ஏன் இவங்களுக்கு வந்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெருசா கிடைக்காது. இன்னைக்கு நான் ரொம்ப ப்ரௌடா நான் சொல்றேன், என் அப்பாவும் ப்ரௌடா சொல்லுவாரு, நான் பண்ண 70+ மூவிஸ்ல ஒரு படமும் என்னோட அப்பா எனக்கு வாய்ப்பு வாங்கி தந்ததில்லை. நான் ஒரு நெப்போ கிட் கிடையாது. நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் படத்துல கிளிக் ஆன, அது பார்த்துட்டு நிறைய டைரக்டர்ஸ் நிறைய ப்ரொடியூசர்ஸ் என்னை வந்துட்டு வேற வேற வாய்ப்பு எல்லாம் தந்திருக்காங்க. தமிழ்லயும் சரி தெலுங்குலயும் சரி. நான் ஆக்சுவலி அப்பாவுக்கு வந்துட்டு 2-3 வாய்ப்பு தெலுங்குல வாங்கி தந்திருக்கேன். ஏன்னா நிறைய பேருங்க வந்துட்டு நினைச்சிருக்காங்க ஒரு அப்பா அம்மா வந்துட்டு இண்டஸ்ட்ரியில இருந்துச்சுன்னா அவ்வளவுதான் ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வாய்ப்பு வந்துட்டே இருக்குமே, அப்புறம் ஏன் எனக்கு வந்துட்டு கேப் வந்தது, ஏன் எனக்கு வந்துட்டு அந்த டல் பீரியட் வந்தது. காமெடினா உருவகேலி பண்ணி தான் சிரிக்க வைக்கணும் அப்படிங்கறத நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்க? அது வேணும் வேண்டாம் அப்படிங்கறது எப்படி நச்சுன்னு சொல்லுவீங்க? 1000% வேணாம். நீங்க வந்துட்டு நிறைய ரொம்ப ஹிலேரியஸ் காமெடி சீன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டைம் பீரியடுக்கு அப்புறம் அந்த மாதிரி உருவை பத்தி கேலி பண்ணுறது வந்துட்டு நிறுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஜஸ்ட் சிச்சுவேஷன் வச்சு காமெடி பண்றாங்க, இல்லாட்டி அவங்க அந்த கேரக்டரோட ஆட்டிடியூட் வச்சு காமெடி பண்ணிருக்காங்க. ஆனா உருவ வச்சு நீங்க பெருசா நீங்க பார்க்க மாட்டீங்க. ஏன்னா அது ஒரு டைம் பீரியட் வரைக்கும் தான் அது வந்துட்டு அக்செப்டபிள். இப்போ அது அக்செப்டபிள் கிடையாது. நான் இன்னைக்கு வந்துட்டு நான் டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன், சார் உருவ வச்சு கேலி அடிக்க வேணாம், அது நம்ம வேற மாதிரியா நம்ம பண்ணலாமே, இப்படி நம்ம பண்ணா அதுவும் ஃபன்னா தானே வரும் சார். ஏன்னா என்னோட பாடி டைப்ல நிறைய மக்கள் வந்துட்டு இருப்பாங்க, அவங்க அது தியேட்டர்ல பார்க்கும்போது அவங்கள வந்துட்டு அடிக்கிற மாதிரி இருக்காது. சோ ஐ அம் வெரி கான்ஷியஸ் நவடேஸ். இன்னைக்கு நான் ஒரு பொசிஷன்ல இருக்கேன் சொல்லறதுக்கு உருவ வச்சு கேலி பண்ணல, அது சொல்ல முடியாதப்போ உங்களோட கோ ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லிருக்கீங்களா, ஏன் இந்த வார்த்தை யூஸ் பண்றீங்க, கிண்டல் அடிக்காதீங்க, இது வேண்டாம்? இல்ல அவங்களே சொல்லிடுவாங்க, சாரி ஜோக் சொல்லிட்டு சாரி ஜஸ்ட் கேமராக்காக தான் சாரி நான் அப்படி சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓகே நோ ப்ராப்ளம், ஹிட் ஆச்சுல எல்லாருமே சிரிச்சிட்டாங்கல்ல போறோம். பட் உள்ளுக்குள்ள பிடிக்காது. ஸோ அது ஒரு என்னோட லைஃப் பூரா அந்த ஒரு மென்டல் டைலமா இருந்திருக்கு. இன்னைக்கு நான் ஸ்ட்ராங்கா நான் நிக்கிறேன். எனக்கு வந்துட்டு பாடி ஷேவிங் ஜோக்ஸ் பிடிக்காது, நீங்க வேணும்னா வைங்க, இல்லாட்டி எனக்கு அந்த வாய்ப்பே வேணாம், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நான் இன்னைக்கு இருக்கீங்க. பட் அன்னைக்கு அதை சகிச்சுக்கிட்டீங்க. ஆமா. ஸோ தட்ஸ் பின் மை ஜர்னி. இப்போ நான் எப்படி பார்க்கறேன்னா, ஒரு பொண்ணுக்கு வந்து லவ், அந்த லவ்வே வந்து ஹஸ்பண்டா கிடைக்கும் போது ஒரு நிறைவும் ஒரு ஃபேஸ் பண்ற தைரியமும் வரும். இன்னைக்கு நான் வித்யுலேகாவை பாக்குறது அப்படிதான் பாக்குறேன். இஸ் இட் ட்ரூ? கண்டிப்பா என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் தந்திருக்காரு, நிறைய ஒரு பேக் போனா நின்று இருக்காரு, இன்னி வரைக்கும் நிக்கிறாரு. அது குக்குத் கோமாளிலையா இருக்கட்டும், இல்லாட்டி என்னோட ஃபிலிம்ஸ் ஷூட்டிங்ஸ்ல இருக்கட்டும், அவர் வந்துட்டு என் மேல அந்த பெருசா அந்த டிபெண்டன்சி வச்சுக்காம நீ போ நீ பண்ணு நான் பாத்துக்கிறேன், அந்த ஒரு சப்போர்ட் எனக்கு இருக்கு. அண்ட் ஐம் வெரி கிரேட்ஃபுல், டச்வுட். அது இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கிராட்டிடியூட் இருக்கு. சரி நான் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணேன், எனக்கு வந்துட்டு கம்பேட்டபிளா இருக்கிற ஒரு ஹஸ்பண்ட் ஃபைனலி எனக்கு கிடைச்சிருக்காரு. அதுவே ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த லவ் முழுசா ஃபீல் பண்ணும்போது சில கட்ஸ் வரும் இல்லையா? கண்டிப்பா ஒரு சோல்மேட் இருக்கு, நான் சாஞ்சுக்கிறதுக்கு ஒரு தோள் இருக்கு, அந்த கட்ஸும் இருக்கு, என்னோட ஹார்ட் ஒர்க்கும் இங்க பிளே பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. சோ இந்த லவ் ரிஜெக்ஷன்ல உங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணிருக்கீங்களா? அவருக்கு எல்லாமே தெரியும். அது எப்படி அழகா அந்த கான்வர்சேஷன் இருக்கும்? அது ஜஸ்ட் ஒரு கேஷுவலா தான். பிகாஸ் ஐ பிலீவ் நோ சீக்ரெட்ஸ். பாஸ்ட் பத்தி பேசு, ஆனா அது பாஸ்ட் தான். இன்னைக்கு நம்ம பிரசன்ட்ல வாழறோம். எனக்கு பாஸ்ட்ல இப்படிலாம் நடந்திருக்கு, அவரும் அவரோட பாஸ்ட் பத்தி பேசிருக்காரு. இட்ஸ் ஆல் வெரி காமன் நவ் டேஸ். ஸோ
அவர் ரொம்ப அக்செப்டிங், ரொம்ப இங்க வந்துட்டு யாரெல்லாம் செக்யூரா இருக்காங்களோ அவங்க வந்துட்டு பிரசன்ட்ல மட்டும்தான் வாழ்வாங்க. ஓகே. ஸோ அதுல இஷ்யூஸ் வந்ததே இல்லை. வேர்டிக்ல நீங்க ஒரு லாயர் அண்ட் ஜூரியா வரீங்க இல்லையா? இப்போ நம்ம நாட்டுல நிறைய குற்றங்கள் நடக்குது. சைல்ட் ரேப் அண்ட் ஹராஸ்மெண்ட், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், நிறைய குற்றம் நடக்குது. இந்த குற்றம் நடந்தா இந்த தீர்ப்பு அப்படிங்கறது சட்டத்துல நடந்து ஒண்ணு கொடுப்பாங்க. பட் உங்க கையில இப்படித்தான் இந்த குற்றத்துக்கு தீர்ப்பு இருக்கணும் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? லீனியன்சி இருக்கக்கூடாது. தட் இஸ் அந்த ரொம்ப ஒரு ஜென்டில் ஆட்டிடியூட் இருக்கக்கூடாது. அவ்வளோ ஒரு ஹெவி பனிஷ்மெண்ட் எனக்கு வேணாம்ப்பா, அதுக்கு நான் அந்த குற்றம் செய்யாமலே இருப்பேன், அந்த மாதிரி ஒரு பயத்தை தரணும். அந்த மாதிரி ஒரு பயத்தை தந்தாதான் மாற்றங்கள் வரும். பயப்படுற மாதிரியான தண்டனை, என்ன தண்டனை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு 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 ரேப் அப்படிங்கும் போது அதுக்கான தண்டனை, அது இங்கிலீஷ்ல வந்துட்டு கெமிக்கல் கேஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. தமிழ்ல ரொம்ப வழக்கமா சொல்லணும்னா ஆணுறுப்பை கட் பண்ணுறது. அப்படி பண்ணிட்டீங்கன்னா நிறைய ஆண்களுக்கு வந்துட்டு பயமாவே இருக்கும் ரேப் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அது வந்துட்டு ஒரு 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 மேட்டர் ஆஃப் ப்ரைட் இல்லையா? ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஹெவி பனிஷ்மெண்ட், ஒரு ரொம்ப ஒரு சீரியஸான ஒரு தண்டனை தந்தாதான் அந்த லெவல்ஸ் வந்துட்டு கம்மியாகும். இப்போ அது கண்டிப்பாக நாங்கள் வந்துட்டு அது அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் தந்தா ரேப்பே நடக்காதுன்னு அப்படி நான் சொல்ல விரும்பலை. அட்லீஸ்ட் லெவல்ஸ் வந்துட்டு கம்மியாகும். ஒரு 10க்கு பதில் ஒரு 3 இருக்கும். ஓகே. நீங்கள் நடித்த படங்கள் அப்படிங்கும் போது நீதானே என் பொன் வசந்தம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது இல்லையா? ஸோ உங்களுக்கு உங்களுடைய படங்களில் கேட்டகரைஸ் பண்ணணும், உங்களோட கேரக்டர்ஸ் இதில் நான் இப்படி பண்ணேன் எனக்கு என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா எந்த படங்கள் சொல்லுவீங்க? நீதானே என் பொன் வசந்தம் ஆல்வேஸ் ஒரு ஸ்பெஷல் மூவி. ஏன்னா என்னை அறிமுகப்படுத்தின ஒரு சினிமா, ரொம்ப ஒரு அழகான ஒரு கேரக்டர். பட் எனக்கு ஃபேவரட்ஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எவ்ரி சிங்கிள் கேரக்டர், நான் பண்ண கேரக்டர் வந்துட்டு எனக்கு எப்போவுமே மனசில் வந்துட்டு ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸ் ஸ்பேஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் வேர்டிக்ட் வந்துட்டு கண்டிப்பாக அந்த டாப் லிஸ்ட்டில் எனக்கு இருக்குது. ஏன்னா எனக்கு அவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர், என்னை வந்துட்டு அந்த மோல்ட்லேருந்து உடச்சி ஒரு கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் தந்திருக்காங்க. அது எனக்கு ஒரு ரொம்ப ஒரு ஹாப்பி ஃபீலிங். இப்படி ஒரு கேரக்டர் வரும்போதே ஹாப்பியாக இருப்பீங்கல்ல? கண்டிப்பாக. ஏன்னா நிறைய ஆர்டிஸ்ட்க்கு அதான கிரேவ் பண்ணுறாங்க. இப்போ 12 வருஷமா ஒரே டைப் ஒரே மோல்டில் ஒரு கேரக்டர் பண்ணி 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 ஒரு யுனிக்காக டிஃப்ரெண்ட்டாக என்னோட ஆக்டிங்கை வந்துட்டு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டர் வரும்போது அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஒரு பர்சனல் விக்டரி. அதே ஒரு கைண்ட் ஆஃப் கேரக்டர் பண்ணும்போது இப்போ காமெடி கேரக்டர் வித்யூ பண்றாங்கன்னா அதுலயே முத்திர குத்திடுறாங்களா? இதே காமெடி ஆர்டிஸ்ட் வந்து ஹீரோவா கூட மாறுறாங்கல்ல. ஆனா ஏன் ஹீரோவா மாறுறாங்க? ஏன்னா அவங்களுக்கே போர் அடிக்குது காமெடி பண்ணி பண்ணி பண்ணி. அப்போ இப்போ நீங்க வித்யூ காமெடி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா ஒரு கேப் தான் விழுதே தவிர்த்து அதுக்கப்புறம் அந்த ஆர்டிஸ்ட் வந்து விதவிதமான கேரக்டர்ஸ்லயோ இதுலயோ பாக்குற அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா? அதை நீங்க எப்படி ஃபில் ஆகணும்னு நினைக்கிறீங்க? ஏன் அது கேப் ஆகுது? ஏன்னா கேரக்டர்ஸ் எழுத மாட்டேங்கிறாங்க. ரைட்டர்ஸ் டைரக்டர்ஸ் கிட்ட தான் இந்த மெசேஜ் போனோம். கேரக்டர்ஸ் எழுதுங்க, ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஃபர்ஸ்ட் லோக்கலி ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாம்பே டெல்லியிலேருந்து தான் ஆர்டிஸ்ட்டை வந்துட்டு பிடுங்குறாங்க. ஏன் இங்கேருந்து யூஸ் பண்ணுங்களேன், இங்க எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. நீங்க பெண்களுக்கு அண்ட் உங்களோட ஆடியன்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த வேர்டிக்ட் மூவிக்கு ஆடியன்ஸுக்கு உங்களோட ரோல் பத்தி சொல்ற ஃபியூ வேர்ட்ஸ். இது கண்டிப்பா ஆடியன்ஸ் ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வித்யுலேகா பார்ப்பாங்க. நான் நிறைய ஹாரர் மூவிஸ்ல தான் நடிச்சிருக்கேன், பட் எப்பவுமே ஒரு காமெடி கேரக்டரா தான் நடிச்சிருக்கேன். இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர் த்ரில்லர் அண்ட் எனக்குன்னு ஒரு காமெடி பிளஸ் ஒரு சீரியஸ் கேரக்டர் ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பேலன்ஸ்ட் கேரக்டர்னு நான் சொல்ல விரும்புறேன். ஸோ வித்தியாசமான வித்யுவை வேர்டிக்ட்ல பார்க்கலாம். அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Meenakshi Faculty of Yoga Science and Therapy, BSc and MSc Yoga, apply now. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல்.